விஜய் கட்சி தொடங்கியது ரொம்ப பதற்றமாக இருந்தது திமுக தான். அதனால தான் அவர் கூட்டத்துக்கு 1008 நிபந்தனைகள். தாவேகாவுடைய விதியை நிர்ணயிப்பதற்கு 26 தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் ஒரு களமாக அமையும். ஏன்னா இவர் இதோடு எந்த தேர்தலும் சந்திச்சதில்லை கட்சி தொடங்கி. செங்கோட்டையன் அனைத்து இந்திய அண்ணா திமுகவிலிருந்து நீங்கவில்லை, நீக்கப்பட்டிருக்கார். ஆமாம். தாவேகா கிட்ட போயிட்டு அந்த 40 சீட் காலி ஆகிறதோட அதனால் அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. வேறு வழி கிடையாது, கதி கிடையாது. காங்கிரஸுக்கு திமுகவோட தான் இருப்பாங்க. ஆளுநரை போட்டு யாருக்கான அட்வான்டேஜ்? அட்வான்டேஜ் என்னுடைய கணிப்பு இதே நிலை நீடிக்கும். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா. சார், 2 நாட்களாக ஒரே அரசியல் பரபரப்பு தமிழ்நாட்டில். சொல்லப்போனால் எல்லாம் ரோடு ஃபுல்லாக ஜேர்னலிஸ்டாக தான் சுற்றிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். சென்னைக்குள்ளே செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், அதிமுக கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக பணியாற்றியவர் அதிமுகவில். இன்றைக்கி தாவேகால விஜய் முன்னிலையில் இணைஞ்சிருக்காரு. தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவியும் 4 மாவட்டங்களுக்கான அமைப்பு செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு பலம், ப்ளஸ் அதிமுகவுக்கு இது பின்னடைவா? இப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? செங்கோலோ அல்லது செங்கோட்டையனோ பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை இல்லையா? ஆமாம், அவரே இன்றைக்கி வாழ்த்து சொன்னார். 2 நாளாக என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னாரு ப்ரெஸ் மீட்டில். இயல்பு தானே, எங்கே செய்தி கிடைக்குமோ அதை தேடித்தான் தேனிகள் மாதிரி செல்வாருங்க. அந்த விஷயத்தில் இப்போது செங்கோட்டையனை சுற்றி ஊடகவியலாளர் இருக்காங்க. அது வியப்புக்குரியது அல்ல. நீங்கள் கேட்ட கேள்வி இதில் யாருக்கு ஆதாயம்னு நினைக்கிறேன். உங்கள் கேள்வியை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு இது பலம் சேர்க்கும், அதிமுகவுக்கு இது பலவீனமானு கேட்குறேன். ஒரு மரத்தில் ஒரு நூற்றுக்கணக்கான கனிகள் இருந்து அதில் ஒரு கனிக்கு விழுந்துன்னா மரத்துக்கு எந்த விதமான நஷ்டம் கிடையாது. ஆனால் அந்த மரம், அந்த பழம் கீழே விழுந்த பழம் ஏதோ ஒரு விலங்கு, ஒரு குழந்தை கையில் கிடச்சிதுன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைக்கு லாபம் இல்லையா? அந்த குழந்தை கொஞ்சம் நேரம் படுத்து சாப்பிடும். அதுதான் சிம்பிள், ஒரே வார்த்தையில் சொல்ல போனால். அதாவது செங்கோட்டையன் அனைத்து இந்திய அண்ணா திமுகவிலிருந்து நீங்கவில்லை, நீக்கப்பட்டிருக்காரு. ஆமாம், கட்சி விரோத செயல்னு அவங்க கட்சி தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்காங்க. இயல்பு. ஆமாம், கட்சி விரோத என்ன கட்சி விரோத நடவடிக்கைன்றது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் எப்போவுமே அவங்க கட்சியில் அது நாம் ஏற்றுக்கிறோமா, அது வேறு. ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களோட அவங்க கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் இன்னாரை நீக்கிவிட்டோம், இவரோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, அரசியல் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை, அதில் ஒரு கண்டிஷன் போடும். எப்போவுமே நீக்கப்பட்டார்னா அவனை மறுபடியும் போய் பார்த்துட்டு அண்ணே வாங்கண்ணே அடுத்தது நம்ம அரசியல் பேசலாம்னு கூடாது. அது விதி. அந்த கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. அந்த கட்சியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டிருக்கிறார். கரெக்டாக? ஆமாம், வரலாற்று உண்மை தானே. அந்த ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து பார்த்தவர் யார்? செங்கோட்டையன். ஆகையினால கட்சி விதியை மீறிட்டார், ஆகையினால் நீக்கப்பட்டார். இதுவரையில் விட்டுரும், இதெல்லாம் இருக்கிறதா. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இதனால் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்குமானா என்ன கேட்டிங்கன்னா இல்லை. பல தலைவர்களில் ஒருத்தர் செங்கோட்டையன். ஒருவேளை செங்கோட்டையன் ஆளும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராகிறது, ஆட்சியிலே ஒரு அமைச்சராகவோ பெரிய பதவியில் இருந்து அந்த சமயத்தில் விலகினார்னா பெரிய தாக்கத்தை ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அப்படி இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எந்த அடிப்படையில் இந்த அரசியல் நிகழ்வு எப்போ ஆரம்பிச்சதுன்னா, முதல்ல ஒரு கூட்டத்தில் உழவர்கள் விவசாயிகள் நடத்தின கூட்டத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இல்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சார். இல்லை புறக்கணிக்கலாம், அங்கே போக விரும்பலை அப்படின்னு ஏதோ அவர்களுடைய பாராட்டு விழா. அதெல்லாம் ஓகே, தட்ஸ் ஓகே, அது அவருடைய நிலைப்பாடு, ரைட். அதெல்லாம் அங்கே போடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கட்சிக்கு உள்ளே பேசிய விவகாரத்தை பொது வெளியில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், நீங்கியவர்கள், விலகியவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்த்தா தான் நமக்கு நல்லதுன்னு கட்சி மேலிடத்தில் சொல்லியிருக்கார். கட்சி மேலிடம் அதை பரிசீலிக்கிறதுக்கான முழு உரிமை படைத்தது. ஏற்கும் நிராகரிக்கும். அப்படி நிராகரித்தது பிறகு அதோடு சும்மா இருக்கணும். இது கட்சியினோட நடைமுறை, நம்ம நடைமுறை இல்லை, கட்சியினோட நடைமுறை. ஆனால் அதை பொழுது வெளியில் சொல்கிறார். சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னோட முன்னாள் அமைச்சர்கள் இன்னாரெல்லாம் கூட இருந்தாங்க, 6 பேர் இருந்தாங்கன்னு சொன்னார். அது ஒரு யூகமாக பேசப்பட்டு வந்து சரியா தப்பாங்கிறது அவர் செங்கோட்டை சொன்னது தானே. இதெல்லாம் பொதுவெளியில் அவர் சொன்னது காணொலியில் இருக்குது,
பதிவாயிருக்கு, பேப்பரில் பதிவாயிருக்கு. இதெல்லாமே பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு பல்வேறு அதுவரையில் கூட கட்சியோட உள் விவகாரத்தை நம்ம குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடந்துச்சுங்களேன், அதை போய் வெளியில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்லிட்டார். அதுவும் வரம்பு மீறல்னு அவங்க நினைக்கிறாங்க. ரைட், அது கூட விட்டுருவோம். அதுவரையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களையும் சந்தித்தார். அப்போ இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரியுது. ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ரைட், அது முயற்சி நல்லதா கெட்டதான மேலிடத்தில் ஏற்றுக்கல. இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறது, என் பாஸ் கிட்ட நான் ஒரு இதை சொல்கிறேன், அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா நல்லது, ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்க, நம்ம சும்மா தான் இருக்கணும். அப்போ எனக்கு பிடிச்ச அந்த என்னோடய யோசனை தான் முக்கியம் அப்படின்னு நான் நினச்சேன்னா கம்பெனி விட்டு வெளியில் போகணும், வெளியில் எங்கேயாவது சொல்லணும். இது மாதிரி தான் விஷயம், சிம்பிள் விஷயம் தான். ஆனால் கட்சியிலிருந்து நீங்கள் சொல்கிறது கம்பெனிக்கு ஓகே சார், ஒரு ஜனநாயக கட்சின்னு அவங்க சொல்கிறாங்க. கரெக்டு. ஜனநாயகமாக இருந்தால் எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். நான் உதாரணத்துக்கு தான் கம்பெனி சொன்னேன், எல்லா விஷயத்தையும் கம்பெனி சொல்லலை. இந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன், விதியை மீறி கட்சிக்குன்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதியை வகுத்தவர்கள், அந்த விதியை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? இதே செங்கோட்டையன் தானே. ஆமாம், நான் இப்போ பேரை சொல்கிறேன். அதே கட்சியில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஓப்பன்னீர்செல்வத்தை நீக்கும் போது அதை எதிர்த்து குரல் கொடுத்தாரா செங்கோட்டையன்? அன்றைக்கு எதுவும் இல்லை சார். இதெல்லாம் இந்த விவரங்கள்லாம் எல்லாமே புதுசு கிடையாது சார். எல்லாமே நான் சொன்னேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் இதெல்லாம் ஏன் ரீகால் பண்ணுறேன்னா, இவ்வளவு நடந்த பிறகு அவர் பின்னாடி யாரும் வரல, அதை கவனிக்கணும். இருக்காங்க, முன்னாள் எம்பி ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா அவங்கள இயல்பான ஆதரவாளர்கள் தவிர பெரிய அளவு கட்சியை ஒட்டுமொத்தமாக பிரிகிற மாதிரி எம்ஜிஆர் பிரிஞ்சோடனே ஜெயலலிதா ஜானகியை நீ ரெண்டாக பிரிஞ்சது அந்த மாதிரி கூட இல்லை. இப்படி இருக்கும்போது கட்சியிலேருந்து விலக்கப்பட்டவர் இண்டிபெண்ட், அவர் தனியாக இருக்கார். அவர் ஒரு கட்சியில் சேர்றார். இதனால் எந்த கட்சி, இவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதே பாதிப்பு இல்லை, அவர் எந்த கட்சியிலேயும் சேர்றாரு. அதனால் இந்த கட்சிக்கு என்ன பாதிப்பு இருக்கும்? ஒரு பாதிப்பு இல்லை. சிம்பிள் லாஜிக்கை தான் சொல்கிறேன் சார். ஒரே தொகுதியில் கிட்டத்தட்ட 9 முறை எம்எல்ஏ சார். அந்த மாவட்டத்திலேயாவது ஒரு பாதிப்பு இருக்காதா? ஒரு 6 தொகுதிகளில் இருக்குன்னு எனக்கு தோணலை. ஆனால் ஒரே தொகுதியில் இப்போ 9 முறை வென்றவர் 10ஆம் முறை களத்தில் இறங்கினால் வெற்றி பெறுவார்ன்றது நான் மாற்று கருத்து சொல்ல. ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த தனிப்பட்ட செல்வாக்கு கட்சிக்கும் வந்து பாதிப்பு தானே. ஒரு சீட்டு போனாலும் பாதிப்பு தானே. 96 அவர் வெற்றி பெறல, தெரியுமா? சத்தியமங்கலத்தில் நின்னாரு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்காம சத்தியமங்கலத்தில் நின்னாரு. அந்த தொகுதியில் இல்லை, கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்னா கூட அது ஒரு அன்னைக்கு அந்த ஒரு அதிருப்தி அலை இருந்துச்சு, அலை வீசியது. அதை நான் சொல்கிறேன். சரி, 9 முறை நின்று வென்றவர் அடுத்த முறை நின்றாலும் வெல்வார். ஏன்னா அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு கணிசமான வாக்குகள் இருப்பாங்கல்ல, அவங்க ஆதரவாளர் கொடுப்பாங்க. ஆனால் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துமானா முடியாது, சாத்தியம் இல்லை. இன்னொன்று நான் ஏன் சொல்ல வரேன்னா, 6 பேர் என் கூட இருந்தாங்க, அபிப்பிராயம் சொன்னாங்க, எல்லாரும் ஒன்றா சேரணும்னு சொன்னாங்கன்னு சொன்னார்ல. இவர் கட்சியிலேருந்து நிர்ணயிக்கப்பட்டவங்க அந்த 6 பேர் வெளில வந்துட்டாங்களா? இல்லையே. இல்லை. அப்போ இவருக்கு ஆதரவு இல்லைன்னு தான் அர்த்தம். அதாவது இவர் எடுத்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஆதரவு. ஆனால் அந்த 6 பேருக்கு அந்த தாட் இருக்குது, எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கணுன்ட்டு. எல்லாருக்கும் இருக்குது சார். கட்சியில் இருக்க 1.5 கோடி பேர் கூட இருக்கலாம், யாரு கேட்டா நமக்கு தெரியாது. ஆனால் அதை எப்படி கடைப்பிடிக்கிறதா ப்ராக்டிஸாக எனக்கு ஒன்று சில இதெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் வீட்டில் செயல்படுத்த முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் சில விஷயங்களை கண்டுக்காமல் விட்டுறணும், மறந்துடணும், வேறு வழி கிடையாது. வாழ்க்கையில் நடைபோடணுமா அப்படி தான். அந்த எல்லாம் இல்லை விஷயத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுகவுக்கு ஏன் பாதிப்பு இருக்காது என்பதுக்கான லாஜிக் தான் இவ்வளோ விளக்கங்கள். சரி, தாவேக்காக்கு இருக்கா? நீ இப்போ இந்த கேள்வி, அவர்களுக்கு என்ன லாபம் இதில்? ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு சீனியர் ஒரு பாலிடிக்ஸில் நீண்ட பயணத்தை வைத்திருக்கிறவர், நிறைய அனுபவங்கள் இருக்குது, ஒரு நிர்வாகி, ஒரு நல்ல நிர்வாகின்னு சொல்லலாம். அவர் போய் சேர்றது தாவேக்காக்கு எப்படிப்பட்ட பலம்? அந்த வகையில் நீங்கள் சொல்கிற லாஜிக் ஏற்றுக்கிறேன். அவர் அனுபவஸ்தர். கட்சியில் வந்து பல்வேறு ஜெயலலிதா அம்மையார் இருந்த போதே அவருக்கு எந்தெந்த கூட்டத்தில் எப்படிலாம் பேசணும், எந்தெந்த ஊர் பிரச்சாரம், ரூட் மேப் எல்லாம் பண்ணார். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் தான் பிளான் பண்ணுவார்ன்ற அளவுக்கு சொல்லி மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் செங்கோட்டையன் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டு செயல்படுத்தினாங்க. அதை விஜய் செய்வார். நான் இல்லைன்னு மறுக்கலை, நீங்கள் உடனே அப்படி எடுத்துக்கூடாது. அதை ஏற்றுக்கொண்டு விஜய் புரிந்து கொண்டு செயல்படுத்தினால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு அனுபவம் வந்தால் அந்த பலன் இருக்கு தான் தெரியும். அதெல்லாம் சாதகமானது தாவேக்காவுக்கு. சிம்பிளாக விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ருட்டி அவர்கள் இருந்த மாதிரி அதே தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். விஜயகாந்த் மட்டும் இல்லைங்க, நான் எம்ஜிஆரே எடுத்துக்கொள்கிறேன். எம்ஜிஆர்
சக்ஸஸ்ஃபுல் திரைப்பட கலைஞர். மிக தமிழ்நாட்டில் அதிக வசூல் சக்கரவர்த்தி. அந்த காலத்தில் 1.5 லட்சம் வாங்கினார். அவரோட கடைசி படத்துக்கு 1.5 லட்சம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மீட்ட சுந்தரபாண்டியன் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு பேரை போட்டால் போகிறோம் சார், படம் விற்றுரும். அந்த அளவுக்கு பூஜை போட்டாலும் விற்றுரும். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர். ஆனால் நல்லா கவனிங்க, அவரோட நடித்தவங்கள்லாம் யார் கூட பாருங்கள். வில்லன் எடுத்திங்கன்னா எம்என் நம்பியார், ஆர்எஸ் மனோகர், பிஎஸ் வீரப்பா, ராமதாஸ் போன்ற வில்லன் நடிகர்கள். கதாநாயகர்கள் எடுத்தால் லதா, சரோஜா தேவி, பானுமதி, ஜெயலலிதா அவர்கள் எல்லாமே. நான் ஜெயலலிதாவும் சேர்த்து சொல்கிறேன். இருந்தாலும் அரசியல் கட்சி தொடங்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திமுக. முதல்ல அண்ணா திமுக தொடங்கினார், அப்புறம் தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக வச்சு. அந்த அண்ணா திமுகவில் யார் இருந்தாங்க? நாஞ்சில் மனோகர் இருந்தார். அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். பண்ருட்டி ராமச்சந்திரன், அரங்கநாயகம் இருந்தார், ராமவீரப்பன் இருந்தார், முத்துசாமி இருந்தார், திருநாவுக்கரசு இருந்தாங்க, செங்கோட்டையனும் இருந்தார். செங்கோட்டையன் இருந்தார். இல்லைங்க, லிஸ்ட்டு 100 பேர் சொல்லுங்கள். யார் திரைப்படத்திலேருந்து வரல. திரைப்படம் வேறு, அரசியல் வேறு. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் வெற்றிகரமாக செயல்படுத்தினார். இங்கேயும் திரைப்படத்துலேருந்து யாரும் இல்லையே சார்? திரைப்படத்தில் சார், நான் திரைப்படம்ன்றதுக்காக சொல்லலை, அரசியல்வாதிகளை உள்ளிழுத்து கொண்டார். அதுதான் விஷயம். இப்போ அதை விஜய் ஆரம்பிச்சிருக்காரான்னு கேட்குறேன். இது ஒரு இண்டிகேஷன். இப்போது அப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கரூருக்கு பிறகு அவர் புரிஞ்சுக்க, கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுது. கரூருக்கு பிறகு இவர் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார். மிகப்பெரிய டிப்ரெஷனில் இருந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். 1 மாதம் வெளியிலேயே வரல. அப்போ நமக்கு தனிநபர் ஒரு கட்சி நடுவே அரசியல் வெற்றிக்கு தனிநபர் செல்வாக்கு முக்கியம். அது மட்டுமே அல்ல, தேர்தல் வியூக வகுப்பாளர் முக்கியம். ஆனால் அது மட்டுமே இல்லைங்கிறதுக்கு ஜனசுராஜ் ஒரு உதாரணம். நான் அதை டீட்டெயிலாக போக வரும். இதெல்லாம் முக்கியம் என்பதை மெல்ல மெல்ல புரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி கூட சொல்கிறேன், அவர்கிட்ட கூட இருக்கிறவங்க அரசியல் தலைவர்கள், ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு துணை முதலமைச்சரை பற்றி சொல்கிறாங்க பல்வேறு கருத்துக்கள். அது போக விரும்பலை. ஆனால் அரசியல், நான் கிரிக்கெட் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், என் தலைமையில் ஒரு நான் கிரிக்கெட்டுக்காரர்கள் தான் எடுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வீண வித்வானை எடுத்துக்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு சினிமாக்காரர், திரைப்பட கலைஞரை எடுத்துக்க முடியாது. இல்லை, அதுதான் இன்றைக்கி அந்த விஷயத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டார். காரணம், கரூருக்கு பிறகு கரூரில் பின்னடைவு சந்தித்தார். அப்போது வரையில் அவரோடு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த பயனும் இல்லை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லை. இப்போது அனுபவஸ்தார் செங்கோட்டையனை தாவேக்க சேர்த்தது அவங்களுக்கு ஆதாயம் பலன் என்று ஏன் சொல்கிறேன்னா, அனுபவஸ்தர் ஒருத்தர் கிடைச்சார். இந்த மாதிரி எல்லா கட்சியிலேருந்தும், அது அதிமுகலேருந்து எடுக்கணும் அவசியம் இல்லை, பாஜகலேருந்து எடுத்துக்கலாம், திமுகலேருந்து எடுத்துக்கலாம், காங்கிரஸ் பாண்டிச்சேரி பாஜகவோட முன்னாள் தலைவரும் இணைந்திருக்காரு. இன்னைக்கு பாண்டிச்சேரி பாஜகவோட முன்னாள் தலைவர் மாநில தலைவர். அது பெரிய தகவல். சின்ன மாநிலம். புஷியானதே ஒரு பாண்டிச்சேரி அரசியல் எம்எல்ஏ. அதனால புஷிங்கிறது தொகுதி, அவர் பேர் ஆனந்த். ஆகையினால அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஏன்னா அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை. நல்ல அரசியல் தெரிந்த இப்போ திருநாவுக்கரசர் காங்கிரஸ்லேருந்து தாவேக்காரர் சேர்ந்தால் பலன் கிடைக்கும் அவருக்கு. ஆமாம், திருநாவுக்கரசர் ஒரு கட்சி அதுதான் சார், அந்த கேள்வி தான் நான் மெயினாக வைக்கிறேன். இன்னைக்கு அவர் ஒரு இண்டிகேஷனை காட்டிட்டாரு, நான் உங்களை சேர்த்துக்கிறதுக்கு ரெடி சீனியர்ஸை. அப்போ இதுக்கப்புறம் நிறைய பேர் அங்கே அந்த கூடாரத்தை நோக்கி போக வாய்ப்பு. ஏன்னா கேபி முனிசாமி அவர்கள் போறதா ஒரு செய்தி கிடைச்சது. அது இல்லாமல் காளியம்மாள் அவர்கள் போறதாவும் செய்தி. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு சில இதான் நான் கேட்குறேன். இண்டிகேஷனாக விஜய் ஓப்பன் பண்ணிட்டாரு, ரெடிப்பா அப்படின்னு. இந்த திறந்து ஓப்பன் பண்ணிட்டார்ல கதவை, இதில் உறுதியாக இருந்தால் அவருக்கு நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது. இல்லைன்னா பழைய கதை தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க காளியம்மாள் சொன்னீங்களே, உண்மை. காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவர், இருந்தவர். காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்த ஜெயந்தி நடராஜன் முன்னாள் அமைச்சர். ஆமாம். திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எஸ் பழனிமாணிக்கம். தமிழ்நாட்டிலே திமுகவினோட சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த சுரேஷ் ராஜன். இவங்கெல்லாமும் அரசியல்வாதிகள். இவங்கெல்லாமும் தாவேகாவில் இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் முன்ன சில காலம். இதெல்லாம் கேள்விப்பட்டோம். இதில் இவர்கள் கட்சிக்குள் இணைய விடாமல் தடுத்தவர்கள் அல்லது முட்டுக்கட்டை போட்டவர்கள் அல்லது அந்த ஆதரவு தெரிவிக்காதவர்கள் சில பேர் இருக்காங்க. யாருன்னு 4 பேர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அவங்க சேர முடியாமல் போய் கட்சிக்கு ஒரு உந்துதல் கிடைக்காம போச்சு. இனிமே செங்கோட்டையனை விஜய் இழுத்ததன் மூலம் கிடைக்கும். இதில் இன்னொரு மிக முக்கியமானது, தப்பித்தவரை மீண்டும் அந்த கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துகிற தலைவர்களை
மீண்டும் விஜய் நம்பக்கூடாது. அதுக்காக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லலை. அவங்களையும் வச்சுக்கோங்க, இவரையும் வச்சு, இந்த மாதிரி ஆட்களையும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லது உங்கள் கட்சிக்கு. இதை எம்ஜிஆரை கடைப்பிடிச்சார், ஜெயலலிதா அம்மையார் கடைப்பிடிச்சாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடைப்பிடிச்சார், ஸ்டாலின் கூட அதை கடைப்பிடிக்கிறார். அது சரி தப்புங்கிறத விட்டுருவோம், அது எத்திக்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம். அரசியல் வெற்றிக்கான வழி இதே அணுகுமுறையை விஜய் தொடர்ந்து கடைப்பிடி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை பண்ணணும்னு சொல்கிறீங்க. பண்ணதான் அவங்களுக்கு நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது. மறுமலர்ச்சி மக்கள் நீதி மையம் அந்த தவறை பண்ணிச்சு. மக்கள் நீதி மையத்தை ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த பாரதி கிருஷ்ணகுமார், அப்துல் கலாம் ஆலோசகர் அந்த பொன்ராஜ், அப்புறம் திமுக ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக போனாங்க. ஜனதா கட்சி, அப்புறம் பல்வேறு கட்சிகள் இருந்து காங்கிரஸ், இது திமுக அதிமுகவில் இருந்த பழக்கருப்பையா பல்வேறு அரசியல் தலைவர் அதிகாரிகள், ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்களெல்லாம் இருந்தாங்க. இப்போ இல்லை. ஏன்னா கட்சி தலைமை அவருடைய திறமையை பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டது. அதான் கட்சிக்கும் பின்னடைவு. அவங்களோட பலனை யாரும் பயன்படுத்திக்கலை, கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அதே மாதிரி நிலைமை தாவேக்காவுக்கு வரக்கூடாது என்றால் இந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும். அந்த விஷயத்தில் செங்கோட்டையன் ஏற்றது சரி. நாளைக்கு திமுகலேருந்து தான் வருவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ணா திமுகலேருந்து வருவாங்கன்னு சொல்ல மாட்டேன். வேறு எந்த கட்சியிலேருந்து வரலாம், எல்லா கட்சியிலேருந்து வரலாம். அது விஜயனுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்குது. முதல்ல அவர் களத்துக்கு வரணும். நீங்கள் தினமும் ரோடுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக மக்களை சந்திக்கணும், மக்களோட பயணிக்கணும், அவங்களோட பல்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாத்தை விட ஊடகவியலாளர்களை சந்திக்க வேண்டும். இன்னைக்கு கூட ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வரல, இன்று வரை வரல. அது பெரிய ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் அவங்க கட்சி அலுவலகத்துக்குள்ள ப்ரெஸ்ஸே இன்னைக்கு தான் அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் செங்கோட்டையன் தான் அதை ப்ரெஸ்ஸாக பார்த்துருக்கேன். செங்கோட்டையன் மிச்சம் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற அந்த 4 தலைவர்கள், 4 பொதுச் செயலாளர்கள், அவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு கூடியவரை கட்டுப்படுத்த வேண்டும். செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் தரணும். இல்லை அவங்களுக்கு நல்ல கிட்டத்தட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர்ன்றது சீமான் இதில் இருக்கிற அந்த அதே மாதிரி சீமான் வேற, அவர் கட்சி தொடங்கினவர். விஜய் வந்து செங்கோட்டை கட்சி தொடங்கல, விஜய் தொடங்கிய கட்சி. ஆனால் முக்கியத்துவம் அவர் கீழே இருக்க அந்த 28 இதுலையும் அவர் தான் அதுக்கான மொத்த தலைமை நிர்வாகின்னு சொல்லியிருக்காரு. அது நடைமுறையில் அது தொடர்ந்து கடைபிடிக்க ஒரு வார்த்தையும் சேர்த்து போட்டிருக்காரு. என்னுடனும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடனும் கலந்து செயல்படுவார் அப்படின்ற வார்த்தையும். அதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கா. புசி ஆனந்த் எந்த அளவுக்கு வெற்றிகரமான அரசியல் வியூக திறமையானவரெலாம் தெரியாது. அதை பற்றியெல்லாம் விமர்சிக்கணும், தனிநபர்களை விமர்சிக்கிற மாதிரி ஆகிடும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தனிநபர் விமர்சிக்கல, இந்த வார்த்தையை போட்டிருக்காருன்னு சொல்லுங்கள். அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதெல்லாம் பொறுத்திருத்து பார்க்கணும். ஆனால் அனுபவத்தை சேர்த்துக்கொண்டு தாவேக்காக்க நல்லது. அதனால் நாளைக்கு வந்து இப்போ செங்கோட்டையன் மிகப்பெரிய தலைவர் அப்படின்லாம் நான் சொல்லலை. அவரோட டேலண்ட்டை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். பயன்படுத்திக்கிட்டால் நல்லது, அவ்வளோதான் எடுத்து. இதனால் அதிமுக பாதிப்பில்லை. திமுகவுக்கு வேண்டுமானால் ஒரு நெருடல் ஏற்படுத்தலாம். எப்படி சொல்கிறீங்க? என்ன சார் இவர் அதிமுக இப்போ கட்சி மாதிரி வந்தவர் கூட இல்லை, அப்போலேருந்து அதிமுகவில் இருக்கிறவர். கிட்டத்தட்ட ஒரு பெர்செப்ஷன் வைஸ் பார்த்தா கூட அது அதிமுகவுக்கு தான் ஒரு சிறிது அளவில் ஒரு பெர்செப்ஷன் வைஸ், உண்மையாக அனாலிட்டிக்கலாக இருக்கான்னு தெரியல, பெர்செப்ஷன் வைஸ் அவங்களுக்கு தான் பிரச்சனை. திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் திமுக விஜய் கட்சி தொடங்கிறது ரொம்ப பதற்றமாக இருந்தது திமுக தான். அதனால தான் அவர் கூட்டத்துக்கு 1008 நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அவரே கேட்டிருக்காரு. யாருக்குமே இல்லாத நிபந்தனை எனக்கு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் அவங்க 4 கார்னர் ஃபைட்டில் நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போன்ற நம்பிக்கையில் இருக்காங்களே அவங்க. அதெல்லாம் மித்து தான். அப்போ தானே எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம். இதை நான் ஒரு துணை கேள்வியாக வச்சிடுறேன். இப்போது இவர் தாவேக்காவில் செங்கோட்டையனை இணைத்தது மூலம் என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் போவார் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளின்னு எடுத்துக்கலாமா இது? ஆமாம், 4 முனை போட்டின்றது உறுதி பண்ணிடலாம். 4 முனை போட்டின்னு உறுதிப்படுத்திக்கலாம். நான் அது விஷயத்தில் எனக்கு இன்னொரு பார்வை இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, கடந்த காலங்களில் மூன்றாவது சக்தியாக அதாவது திமுக அதிமுக அல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி 1989 தொடங்கப்பட்டது. 1993 மறுமலர்ச்சி திமுக தொடங்கப்பட்டது. 2006 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் கட்சி தொடங்கப்பட்டது. அதுக்கு பிறகு மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் தலைவர். நடுவில் நாம் தமிழர் விட்டீங்க. நாம் தமிழர் விட்டுருக்கோம். நாம் தமிழர் ஏன் அவங்களும் மாற்று ரைட். நான் ஏன் 2010 தொடங்க ஏன் அதை விலக்கி தனியாக சொல்கிறேன்றதுக்கு காரணத்தை சொல்ல வரேன். இந்த 4 கட்சிகளும் தொடங்கப்பட்டது ஒரு தேர்தலை சந்தித்தார்கள். நாம் தமிழர் சந்தித்தார், அது ஒரு பக்கம் நான் சொல்கிறேன். இந்த 4 கட்சிகளும் ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதனால அல்லது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததுனால அடுத்த தேர்தலை கூட்டணிக்கு போயிட்டாங்க. எல்லா கட்சியும் என்ன சொல்கிறது, பாமக
1996 படுதோல்வி, அதிமுக அலையன்ஸ் வச்சுக்கிது 98. மறுமலர்ச்சி திமுகவுக்கு பெரிய சவாலாக இருந்தது. கலைஞர் கருணாநிதி ஒரு நேரத்தில் வந்து கவலைப்பட்டார். 96 அவர் கிட்டத்தட்ட சுத்தமாக வாஷ் அவுட், எதிர்க்கட்சியாக வருவாங்கன்னு கூட பேசப்பட்டது. வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தேமுதிக முதல் தேர்தலில் ஒரு சீட்டு தான் தமிழ் மாநில காங்கிரஸ். நான் சொல்றது தமிழ் மாநில காங்கிரஸ் முதல்லேருந்து கூட்டணி வந்துடுச்சு. 96 ஃபர்ஸ்ட் அவர் தெளிவாக முடிவெடுத்து கூட்டணி வந்ததை எடுக்கலை, தனித்து முதல் தேர்தலை சந்தித்த நான் சொல்கிறேன். இவர் தேமுதிக 2006 ஒரு சீட்டு மட்டும் தான், விஜயகாந்த் 2011 சேர்ந்து அதிமுக சேர்ந்து 11 எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தார். 28 தொகுதி மக்கள் நீதி மையம் எதிர்க்கட்சி தலைவர். மக்கள் நீதி மையம் நாங்கள் எதுக்கும் இல்லை, டார்ச் எல்லாம் தூக்கிப்பட்ட அது தெரிய விட்டுருங்க, அதை விட்டு டார்ச் உடச்சி போச்சாருன்னு தெரியாது நமக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணார், திமுக பக்கம் போயிட்டார். மக்களவை தேர்தலையும் சட்டப்பேரவை தேர்தலையும் ஒரு இடம் கிடைக்காதுல்ல. நாம் தமிழர் ஏன் தனித்து சொன்னேன்னா, முதல் தேர்தலையும் இன்று வரையில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றதில்லை என்றாலும் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த 26 தேர்தல் கூட அவங்க தனித்து தான் போட்டிக்கிடுவாங்க. நான் இதை இவ்வளோ விளக்கத்தை ஏன் சொன்னேன்னா, இது மாதிரி விஜய் 2026 தேர்தல் தனித்து போட்டியிடக்கூடும். அப்போது அவருக்கு தெரிஞ்சிடும் எந்த கட்சி கூட்டணியுமே இல்லாமல் அல்லது அவர் தலைமையிலான கூட்டணி. அதுதான் கேட்குறேன். கூட்டணி 2 விஷயம் சார். என் தலைமையிலான கூட்டணி இவர் போய் சேர்றது பிக் ஃபோர்ஸு, எனக்கு கீழே மற்றவங்க, நான் இன்னொருத்தரோட சேர்ந்து சமமாகவோ அல்லது இன்னொரு அணியில் நாம் சேர்ந்து இருக்கிறதோ, தேமுதிக பாபாங்க மாதிரியோ அப்படி இருந்தால் அது வேறு விஷயம். என் தலைமையில் கூட்டணிங்கிறதோ இவர் தான் டாமினன்ட் பார்ட்டிங்கிறது அதை ஓட்டுருவோம். அதில் அந்த மாதிரி களத்தில் இறங்கும்போது கணிசமான இடங்களையும் வாக்கு சதவீதம் விஜய் பெற்றால் தொடர்ந்து அதே பாதையில் பயணிப்பார். இல்லை என்றால் படுதோல்வி அல்லது ஒரு சீட்டு விஜய் மட்டும் ஜெயிச்சார் அல்ல 1-2 ஜெயிச்சார் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால், எதிர்பார்த்த வெற்றி ஏற்படாவிட்டால் அவர் நிச்சயமாக ஏதேனும் ஒரு கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய. அது என்ன கட்சிங்கிறத காலம் சொல்லும். புரியுது. 26 தேர்தல் முடிஞ்ச வருது. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் 96 எலெக்ஷன் ரிசல்ட் டு டிசைட் த ஃபேட் ஆஃப் தாவேகாவுடைய விதியை நிர்ணயிப்பதற்கு 26 தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் ஒரு களமாக அமையும். ஏன்னா இவர் இதுவரை எந்த தேர்தலும் சந்திச்சதில்லை கட்சி தொடங்கி. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்திச்சாங்க, ஜெயிச்சார். மாயத்தேவர் திண்டுக்கல்ல. அதுக்கு பிறகு ஜெயிச்சார். கோயம்புத்தூர் கிழக்கில் அரங்கநாயகன், தொண்டாமுத்தூர்ல அரங்கநாயகன் ஜெயிச்சார். பல தேர்தல்களில் தொடர்ந்து கிட்டத்தட்ட இவருக்கும் அதே வாய்ப்பு கிடைச்சது. விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு, கைவிட்டார். சொல்லிட்டாங்க. அடுத்து 2 இடைத்தேர்தல் ஈரோடே கிடைச்சிச்சு. ஈரோடு கிழக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், மக்களவை தேர்தல். எம்ஜிஆர் அவர்களும் அதிமுகவும் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்ட் பண்ணது மக்களவை தேர்தல். அதுதான் தேர்தலை போட்டிட்டு நம்ம எவ்வளவு பலம் தெரிஞ்சிச்சு எம்ஜிஆர். அதே பேட்டர்ன் நல்லா கவனிக்கணும், வாய்ப்பு கிடைச்சிச்சு. நல்லா கவனிக்கணும். 73 தேர்தலில் நான் இப்போ களத்தில் கவனிச்சிருக்கேன், மாணவன் தான். அப்போது 73 மிகப்பெரிய சக்தியாக இருந்தவர் காமராஜர். ஆமாம், அவர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் அதையே 2வது நிலைக்கு தள்ளிவிட்டு அதிமுக ஜெயிச்சது. அப்போ கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்த 2 சட்டப்பேரவை தேர்தல், புதுவை தேர்தல் வெற்றி பெற்றார். சொல்ல போனா முதல்ல புதுவையில தான் ஆட்சியை முதல் முறையாக ஆட்சி பிடிச்சார். ஸோ அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் மேலே வந்தது. அந்த மாதிரி இவர் தனித்து போட்டியிடுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். தனித்து போட்டி தனக்கு செல்வாக்கு வந்த பிறகு மற்ற கட்சிகள்லாம் சேர்த்துப்பாங்க. இன்றைக்கு அவர் வேறு எந்த கட்சிகளையும் சேர்ப்பாரான்னு தெரியாது. ஒருவேளை டிடிவி தினகரன் கட்சி, ஓபிஎஸ் போன்ற உதிரிகளை சேர்த்துக்கணும். 26 தேர்தல் அப்படி களம் காணக்கூடும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. காங்கிரஸ் கூட அவர் சேர்த்துப்பாருன்னு வாய்ப்பு இல்லை. திமுக விட்டு வரணுமே சார் சேர்த்துக்கிறேன். காங்கிரஸ் வந்து இப்போ பீகார்லேயே அடி வாங்கிடுச்சு. அதை வச்சு இவர் சேர்த்துக்குவாரான்னு கேட்குறீங்க. விஜய் வந்து அன்டெஸ்டட் பார்ட்டி, நம்ப முடியாது. எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தென் 2 இன் த புஷ்ன்னு சொல்லுவாங்க. புதரில் இருக்கிற 2 பறவைகளை கையில் இருக்க ஒரு பறவை பெட்டர். அந்த மாதிரி இருக்கிறது 4 சீட்டு கொடுத்தாலும் திமுகவோட ஒட்டி இருப்போம். அதனால் இப்போ 40 சீட்டுன்னு தாவேகா கிட்ட போயிட்டு அந்த 40 சீட்டு காலி ஆகிறதோட அதனால் அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. வேறு வழி கிடையாது, கதி கிடையாது. காங்கிரஸுக்கு திமுகவோட தான் இருப்பாங்க. ஆகையினால இப்போது இதே சூழல் இருக்குது. அநேகமாக என்னை பொறுத்தவரை 2026
4 முனை போட்டி என்பதில் தவிர்க்க முடியாது. ஓகே, 4 முனை போட்டி யாருக்கான அட்வான்டேஜ் அது? அட்வான்டேஜ் வந்து என்னுடைய கணிப்பு வந்து இதே நிலை நீடித்தால் திமுகவுக்கு சாதகம் இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்ட அள்ளி வீசுவாங்க, வாக்குறுதிகள் அள்ளி வீசுவாங்க, நலத்திட்டங்கள் புதுசாக கொடுப்பாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல 3000 5000 பொங்கல் இனம். ஆமாம், 5000 சொல்லிட்டாங்க. ஸோ அள்ளி கொடுப்பாங்க, மக்கள் பயங்கிடுவாங்க. தேர்தல் நேரத்தில் ஏதேனும் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை கவர்ந்து அவர்கள் வாக்குகளை பெறக்கூடும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதுவும் பீகாரில் இப்போ ஒரு புது ட்ரெண்டை வேற உருவாக்கி விட்டாங்க. திமுகவுக்கு அந்த சாதகம் இருக்குது. கூட்டணி கட்சிகள் அவங்க இருக்காங்க. என்னதான் அவங்க சொன்னால் கூட நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் பங்கு கேட்போம்னு என்னதான் சொன்னாங்களோ நடக்காது. இருந்தாலும் திமுக விட்டு விலக மாட்டாங்க, பார்கைன் பண்ணுவாங்களே தவிர விலக மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களாம் காத்திருக்காங்க விஜய்க்காக. விஜய் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்துக்கிட்டு அது வரை வெயிட் விஜய் காட்டி சீட்டை வேணால் எக்ஸ்ட்ரா ஆக்குவாங்களே தவிர இல்லை அப்படி இல்லை. நான் சீட்டை எக்ஸ்ட்ரா பண்ணது மிரட்டுவாங்க சேர்றது. ஆனால் தாவேக்காவோட போக மாட்டாங்க. இப்போது அவர் ஜெயிக்கட்டும், ஜெயிச்சா வரட்டும், அப்புறம் சேர்த்துக்கலாம். அது திமுகவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், திமுகவுக்கு நல்லா தெரியும். அதனால் இப்படி சொல்லி மிரட்டி 200 இடம்னு சொல்லிட்டு 200 இடம் நான் முக்கூட்டணி சொன்னேன் பின்னாடி சொல்லி ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் கூட்டணி கட்சிகள் யாரும் திமுக தலைமையை விட்டு விலகாது. ஆகையினால சாத்தியக்கூறுகள் நிறைய. அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டுகள் குறையுமே தவிர வீழ்ச்சிக்கு வழிவகுக்காது. இதை நான் இந்த 4 கார்னர் ஃபைட் ஏன் நான் இந்த கேள்வியை கேட்டேன்னா, 2011 எலெக்ஷனில் இதே டைப்பான ஒரு இது இருந்துச்சு. திமுகவோட ஓட்டுகள் பிரிஞ்சிடும், திரும்பி திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அந்த 2011 இதில் டைமில் இருந்துச்சு. அப்போ தான் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு இதில் போய் சேர்ந்துட்டார், ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்ந்து வாஷ் அவுட் ஆச்சு டிஎம்கே, எதிர்கட்சியாக கூட வராமல். அதைத்தான் அந்த இதை நான் இங்கே இது அதே தான் வரும். அதை கிட்டத்தட்ட அந்த நிலை. ஏன்னா இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த சாத்தியம் உண்டு, வாய்ப்புகளில். அன்னைக்கு கலைஞரும் இருந்தார், கலைஞர் கருணாநிதி இருந்தார். ஆனால் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு லேசாக மதிக்க முடியாது. ஏன்னா டஃப் ஃபைட் கொடுப்பார். என்னுடைய கணிப்பு சென்ற முறை தேர்தலில் அவ்வளவு குடைச்சல் இருந்தாலும், ஆமாம் 75 டிடிவி இவ்வளோ இருந்தாலும் கூட 75 கூட்டணி கட்சிகள்னா 75 இன்றைக்கு மனோஜ் பாண்டியனோ திமுகவில் சேர்ந்த மனோஜ் பாண்டியனோ, கட்சியிலிருந்து விலகி தாவேக்காவில் சேர்ந்த செங்கோட்டையனோ, ஓ பன்னீர்செல்வமோ, வைத்தியலிங்கமோ, இவங்களும் எடப்பாடி தலைமையில் தான் தேர்தல் சந்தித்தாங்க. ஆமாம், எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் தான் இணைந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றார்கள். ஆக அந்த சீட்டும் அவருக்கு தான். அப்படி தான் கணக்கு எடுத்துக்க முடியும் நம்ம. ஆகையினால் 66 சீட்டு அவரே பெற்றார். இவ்வளவு பிரச்சனைகள் கிடைக்கல. இப்போ டஃப் ஃபைட்டு கொடுக்குறாரு, தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறார். அவர் ஆட்சி அமைப்பார்னு நான் ஒரேடியாக சொல்ல மாட்டேன். ஆட்சி அமைக்காவிட்டாலும் இந்த திமுகவுக்கு நிச்சயமாக கடும் போட்டியை தருவார். ஓகே சார், பல கேள்விகளுக்கு விரிவாக பதிலளிச்சிங்க, ரொம்ப நன்றி. பை த பீப்பிள் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.